என்னுடைய பிறந்த நாளை யாரும் தயவு செஞ்சு கொண்டாடாதீங்க அப்படின்னு இப்போ நம்ம தமிழகத்தின் முதலமைச்சரான விஜய் அவர்கள் ஒரு தகவல் ஒன்று அறிவிப்பு ஒன்று அவர் நேற்று வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிறந்த நாளில் ஒரு முக்கியமான விஷயத்தையுமே முதல்வர் விஜய் அவர்கள் செய்ய போகிறாரு. ஸோ இதை கேட்குறப்ப பார்க்குறப்ப கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவருடைய அந்த பிறந்த நாளில் நடக்க போகிற மிகப்பெரிய யாரும் பார்த்திராத ஒரு அதிசயமான பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இது இருக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே நினைக்கிற மாதிரியான சம்பவம் முதல்வர் விஜய் அவருடைய பிறந்த நாளில் நடக்க போகுது. அதே போல் இந்த விஷயத்தை கேட்குறப்ப இந்த விஷயத்தை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்களே, விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்களே, அந்த வகையில் திமுக, அதிமுக இப்படி இவங்க எல்லாருமே இந்த சம்பவம் முதல்வர் விஜய் அவருடைய பிறந்த நாளில் நடக்க போகிற இந்த சம்பவத்தை பார்த்து அவங்க எல்லாருமே நமக்கு இப்படி தோணலையே அப்படின்னு அவங்க எல்லாருமே வயிறு எரிகிற மாதிரியான சம்பவம் தான் கண்டிப்பாக நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்கள், தமிழக மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியை முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய பிறந்த நாளில் தமிழக மக்கள் அவங்க எல்லாருக்குமே கொடுக்க போகிறாரு. ஸோ அப்படி முதல்வர் விஜய் அவருடைய பிறந்த நாளில் ஏன் கொண்டாட வேணாம்னு சொல்லியிருக்காரு, அதை கொண்டாடாமல் அந்த தினத்தில் வேற என்ன நடக்க போகுது, இதை பார்க்குற தீய சக்திகள் அவங்க எல்லாருக்குமே ஏன் வயிறு எரிய போகுது அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். அதாவது வர்ற ஜூன் 22ஆம் தேதி முதல்வர் விஜய் அவருடைய பிறந்த நாள் வருது. கிட்டத்தட்ட 52வது பிறந்த நாள் முதல்வர் விஜய் அவருக்கு. அது மட்டும் கிடையாது, முதலமைச்சராக முதல்வர் விஜய் அவர் ஆனதுக்கப்புறமா அவருக்கு வரக்கூடிய முதலாவது பிறந்த நாள் இது அப்படிங்கிறதால தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்க மட்டுமில்லை, உலகம் முழுக்க இருக்கிறவங்க அவருடைய தொண்டர்கள், தீவிர ரசிகர்கள் எல்லாருமே முதல்வர் விஜய் அவருடைய இந்த சிஎம் ஆனதுக்கப்புறமா அவருடைய இந்த முதல் பிறந்தநாளை வெகு விமர்சையாக எல்லாருமே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடணும் அப்படின்னு கட்சி ரீதியாக தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாருமே நினச்சிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் திட்டமும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த வகையில் இன்னும் 10 நாட்கள் கூட இல்லை முதல்வர் விஜய் அவருடைய பிறந்த நாளுக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில தான் நேற்று முதல்வர் விஜய் அவருடைய தரப்புக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான அறிவிப்பு ஒன்று வெளியாகுது. ஸோ அது என்ன அப்படின்னா, என்னுடைய பிறந்த நாளுக்கு யாருமே மிகப்பெரிய ஃப்ளெக்ஸ் பேனர், அங்கங்கே சின்ன சின்ன பேனர்கள், முக்கியமாக பெயிண்ட் அடிக்கிறது, போஸ்டர் ஓட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே என்னுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய ரசிகர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும் யாரும் செய்யாதீங்க அப்படின்னு முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா அவர் உத்தரவு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே அரசியல் சார்ந்த, அதே போல் ரசிகர்கள் சார்ந்த தன்னுடைய பேனர்கள் எல்லாத்தையுமே நீக்குங்க. என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு எங்கேயுமே முன்கூட்டியாகவோ இல்லை அன்றைய தினத்திலேயோ யாருமே எவ்விதமான பேனர்களும் நிச்சயமாக வைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த உத்தரவை பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் போட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிறந்தநாள் தினத்தன்று அன்றைய தினத்தில் தேவையில்லாத செலவுகளையும் யாரும் ரசிகர்களோ தொண்டர்களோ செய்யக்கூடாது அப்படிங்கிறதையுமே ஒரு ரிக்வஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் சொல்கிறாரு. ஏன்னா அவருடைய பிறந்தநாள் அன்று பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய பிறந்தநாள் போல் எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடுவாங்க. ஆங்காங்கே பட்டாசு வெடிக்கிறது, ரொம்ப பெரிய கேக்கு வெட்டிக்கிட்டு ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே ரோட்டில் போகிற வரவங்க அப்படின்னு எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு ஒரு ரொம்ப பெரிய செலிப்ரேஷன் அவங்க பிறந்தநாளை எப்படி கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி எல்லாம் பிறந்தநாளை கொண்டாடுவாங்க. அந்த மாதிரியும் யாரும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திக்கிட்டு ரோட்டில் வச்சுக்கிட்டு பட்டாசு வெடிச்சுக்கிட்டு வான வேடிக்கை காட்டிக்கிட்டு என்னுடைய பிறந்தநாளை இந்த மாதிரியும் யாரும் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதையும் முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவருடைய பிறந்தநாள் தினத்தன்று என்னதான் செய்யணும், ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே என்னதான் செய்யணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் விருப்பப்பட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள்கள் அவங்க எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுங்க, சாக்லேட் கொடுங்க, உங்கள் தொகுதிகளில் இருக்கிற எல்லாருக்குமே கூட சாக்லேட் இனிப்புகள் வழங்கி அவங்க கூட சேர்ந்து இந்த பிறந்தநாளை கொண்டாடுங்க. அதை தவிர்த்து பேனர் வைக்கிறது, வெடி வைக்கிறது, கேக் வெட்டிக்கிட்டு ரோட்டில் எல்லாருக்குமே அசௌகரியம் ஏற்படுத்துகிற மாதிரி யாருமே செய்யக்கூடாது அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய பிறந்த நாளில், இந்த முதல்வர் ஆனதுக்கப்புறமா அவருடைய பிறந்த நாளில் இந்த மாதிரியான விஷயங்கள் அறவே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை மாதிரியே சொல்லியிருக்காரு. ஸோ அதே போல் முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய பிறந்தநாளில் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பெரம்பூர் தொகுதி மக்கள் அவங்க கூட சேர்ந்து இந்த பிறந்தநாளை கொண்டாட முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெரம்பூர் தொகுதிகளில் ஒரு ஆஃபீஸ் ரூம் ஒன்று கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பெரம்பூர் மக்கள் அவங்கள நேரடியாக சந்திக்க போகிறாரு. அந்த இடத்துல பெரம்பூர் மக்கள் அவங்களுடைய அந்த குறைகள் கேட்கக்கூடிய அந்த வேலையை அன்னையில இருந்து முதல்வர் விஜய் அவர்கள் துவங்குறாரு. மாதம் அந்த ஒரு பர்டிகுலர் நாளில் வந்து பெரம்பூர் தொகுதி மக்கள் எல்லாருடைய குறையுமே முதல்வர் விஜய் அவர்கள் கேட்க போகிறாரு.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் வந்து நிறைய பேர் இணையறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்வர் விஜய் அவருடைய பிறந்தநாளில் இன்னும் பெருவாரியாக நிறைய பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையறதுக்கான அந்த திட்டத்தையுமே தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் கூட இணையறதுக்கான அந்த இணைப்பு வேலைகளும் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே நடந்துகிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் முதல்வர் விஜய் அவருடைய பிறந்தநாளில் நிறைய பேர் வந்து இன்னும் அடுத்தடுத்து இணைய போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி அன்னைக்கு முதல்வர் விஜய் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய நலன் திட்டங்கள், நிறையா மக்கள் எதிர்பார்க்காத இன்ப அதிர்ச்சி தமிழக மக்களுக்கு கொடுக்குற மாதிரியான விஷயங்களை முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா செய்ய போகிறாரு அவருடைய பிறந்த நாளில். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அரசியல்வாதி அப்படின்னா அந்த பிறந்த நாளில் எல்லாரையும் கூப்பிட்டு மிகப்பெரிய ஹாலில் விருந்து கொடுக்கறது, பெரிய கேக்கை கட் பண்ணுறது அப்படின்னு தான் அரசியல்வாதிகள். முக்கியமாக முதல் வாட்டி முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆயிருக்காரு. அவருடைய பிறந்த நாளில் இந்த தமிழ்நாட்டை திரும்பி பார்க்குற மாதிரி நினச்சிருந்தா முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டாடலாம். ஆனால் அப்படியெல்லாம் யாரும் செலவு செய்யாதீங்க. என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய அந்த காசை மக்கள் அவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள். இல்லைனா இனிப்பு சாக்லேட்டுகள் வாங்கி கொடுங்க, ஃப்ளெக்ஸ் பேனர்கள், வெடி, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு உறுதியாக முதல்வர் விஜய் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் அவர் தொகுதி மக்களை பார்த்து அவங்களுடைய குறை தீர்க்கிறது போகிறது மட்டும் இல்லாமல் அன்றைய தேதிகளில் நிறைய பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக திமுக அதிமுக அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயம், தகவலாக தான் முதல்வர் விஜய் அவருடைய பிறந்த நாளில் இருக்க போகுது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்கள் அவங்க எல்லாருக்குமே முதல்வர் விஜய் அவருடைய பிறந்தநாள் பரிசாக தமிழக மக்களுக்கு அவங்க எதிர்பார்க்காத ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான அறிவிப்பையும் முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிக்க போகிறாரு. ஸோ இதனால் நிச்சயமாக முதல்வர் விஜய் அவருடைய பிறந்த நாளில் தமிழக மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கண்டிப்பாக காத்திருக்கு. அதே போல் தன்னுடைய பிறந்த நாளை யாருமே தவறாக பயன்படுத்தாதீங்க, தவறாக கொண்டாடாதீங்க அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவு போட்டிருக்கிறது உண்மையாகவே இந்த மனசு யாருக்கும் வராது அப்படின்னும் மக்கள் எல்லாருமே முதல்வர் விஜய் அவருடைய இந்த செய்கையை பாராட்டவும் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதல் வாட்டி முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா முதல்வர் விஜய் அவருடைய பிறந்த நாளில் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் யாரும் செய்யாதீங்க, இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு அதற்கான ஒரு வரைமுறை முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ அறிவிச்சிருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.